Hello everyone, traders அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் டுமாரோ ஃப்ரைடே க்ரூட் ஆயில் அண்ட் நிஃப்டி பேங்க் நிஃப்டினுடைய டெக்னிக்கல் அப்டேட்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து க்ரூட் ஆயில் ஆல்ரெடி இது வரைக்கும் சைட்வேஸ் மார்க்கெட்னா என்ன, அதாவது ஃப்ரீக்வெண்ட்டாக அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து போயிட்டே இருக்கும். ரைஸ் ஆகும், அகெயின் கீழே ஃபால் ஆகும், அகெயின் ரைஸ் ஆகும், அகெயின் கீழே ஃபால் ஆகும். ஸோ இந்த மாதிரி இந்த ட்ரெண்டை வாட்ச் பண்ணி பாருங்கள். இங்கேருந்து இவ்வளோ தூரம் ரைஸ் ஆகிருக்கு, அகெயின் கீழே ஃபால் ஆகிருக்கு, அகெயின் மேலே ரைஸ் ஆகுது. ஸோ இந்த இடத்துல ஹை வாலட்டாலிட்டி ஃப்ரீக்வெண்ட்டாக அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து கீழே போயிட்டு வந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி வாலட்டாலிட்டி வந்து சைட்வேஸ் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிருப்பாங்க. ஸோ இங்கே பிரேக் அவுட் ஆனதுனால நெக்ஸ்ட்டு ப்ரைஸ் எவ்வளோ தூரம் கீழே ஃபால் ஆகும், அடுத்த சப்போர்ட் வரைக்கும் ஃபால் ஆகும். அதாவது மினிமம் சப்போர்ட் அப்படின்னா 7260 அண்ட் நெக்ஸ்ட் சப்போர்ட்டு 7230. இந்த ரீஜன் வரைக்கும் இந்த சப்போர்ட் பிரேக் அவுட் ஆனதுனால கீழே ஃபால் ஆகலாம். ஸோ இதை லைவ் மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு நம்ம டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கிறேன். இந்த இடத்துல பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் குரூப்பில் அப்டேட் பண்ணிவிட்டு அண்ட் நம்ம பப்ளிக் சேனல் டெலிகிராம் சேனல்லையும் இதே வியூவை வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் வாய்ஸில். குட் ஈவினிங் ஆல். க்ரூட் ஆயிலுடைய அப்டேட்டு இது வரைக்கும் சைட்வேஸ் அப் ட்ரெண்டாக இருந்த க்ரூட் ஆயில் ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ இங்கேருந்து 7340-45 இந்த ரீஜனில் இருந்து இன்றைக்கி 7260 வரைக்கும் கீழே ஃபால் ஆகும். ஆஸ்பர் டிவிகே மெத்தட் படி செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த சேனலுடைய லிங்க் இருக்குது. ட்ரேட் பண்ணுறவங்க நிஃப்டியாக இருக்கட்டும், பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், லைவ் மார்க்கெட்டில் சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ட்ரெண்ட் அப்டேட் வந்து இந்த டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். தென் நிஃப்டி வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம நிஃப்டியை பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஹையர் டைம் ஃப்ரேமில் வந்து பார்க்கணும். இந்த இடத்துல பாருங்கள், ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது நிஃப்டி ரைட் நோ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஓகே, அட் தி சேம் டைம் இது வந்து ஒரு டபுள் டாப் ஜோன். எப்படி இந்த டாப்க்கு கொஞ்சம் ஹையை பிரேக் ஆனதுக்கு ஒன்று மார்க்கெட் கரெக்ஷன் ஆகிருக்கு பாருங்கள். அதே போல் இந்த டாப்க்கு ஈக்குவலாக மார்க்கெட் வரும்போதும் இது கரெக்ஷன் ஆகலாம். இந்த இடத்துல ஒன்று கரெக்ஷன் ஆகும், ஆர் இந்த இடத்துல ஒரு ரேஞ்ச் பவுண்டாவது க்ரியேட் ஆகும். திஸ் இஸ் த ஃபஸ்ட் பாயிண்ட். ஓகே, செகண்ட் வந்து இது கரெக்ஷன் ஆகுதில்ல, இந்த இடத்துல கரெக்ஷன் ஆகிருக்கு இல்லையா, இதே போல் இந்த இடத்துலையும் பாயிண்ட் வந்து இப்போ இந்த இடத்துல கரெக்ஷன் ஆகுது, இதே போல் இந்த இடத்துல கரெக்ஷன் ஆகுறது நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம்? இந்த கீழேருந்து ரைஸ் ஆகிருக்கு இல்லையா, இப்போ இந்த ட்ரெண்ட் இருக்கு இல்லையா, இந்த ட்ரெண்டை பிரேக் அவுட் ஆகும்போது இதே போல் இது கரெக்ஷன் ஆகும் அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள். இதே போல் டபுள் டாப்பு இப்போ இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகும்போது இதனுடைய கரெக்ஷன் ரொம்பவே வேகமாக இருக்குது. அதே போல் இந்த இடத்துல கரெக்ஷன் ஆகும்போதும் பிரேக் அவுட் ஆகும்போதும் we can confirm. நீங்கள் ஒரு பொசிஷனலாக ஒரு ஆப்ஷன் எடுக்கிறீங்க. ஸோ ஒன்ஸ் இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக ஒரு குட் ரிட்டர்ன் வந்து கொடுக்கும். புட் ஆப்ஷன் வந்து பொசிஷனலாக எடுக்கும்போது. ஸோ ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸும் இருக்குது. மார்க்கெட் கீழே ஃபால் ஆகுதா, அதுக்கு தகுந்தா போல் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த இதில் வந்து ஆப்ஷன் ஹெட்ஜிங்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வேலை நம்ம ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். செகண்டாக நம்ம பார்க்குறது பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியும் இதில் ஒரு பொசிஷனல் வேவாக ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் தான். பேங்க் நிஃப்டியினுடைய மூமெண்ட்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஆகுது பாருங்கள். ஓகே, ஃப்ரீக்வெண்ட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து போகுது. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டு ரைட் நோ என்ன பொசிஷனில் இருக்குது பாருங்கள். இதுவும் ஒரு டபுள் டாப் ஜோனில் தான் இருக்குது.
அப்போ இதையும் நம்ம வந்து எப்படி ட்ராக் பண்ணலாம், இந்த வேலை வந்து ட்ராக் பண்ணலாம். சைடில் இருக்கக்கூடிய பாட்டம்லேருந்து ரைஸ் ஆகக்கூடிய இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அப் டு இந்த ட்ரெண்டு எபோவில் ட்ரேட் ஆகிற வரைக்கும் இது பாசிட்டிவ் மொமெண்டம் தான். ஓகே, நிஃப்டியும் சேம் இதே ஃபார்மேஷனில் தான். இந்த ட்ரெண்டுக்கு மேலே எபோவ் நாளைக்கு ஓப்பன் ஆகும்போதும் நிஃப்டியும் ஒரு பாசிட்டிவ் ஸ்கெனாரியோ தான். ஒன்ஸ் அதை டேயில் பிரேக் அவுட் ஆகும்போது மட்டும்தான் பொசிஷனலாக நம்ம அனதர் ஒரு கரெக்ஷன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்போ நெக்ஸ்ட்டு டுமாரோ வந்து பார்த்திங்கனாக்கா கம்ப்ளீட்டாக ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் தான் ரைட் நோ ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தோம். டாப்பில் இந்த ட்ரெண்ட் லைனும் பாட்டமில் இந்த ட்ரெண்ட் லைனும் இப்போ பாருங்கள் கரெக்டாக இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கா. அதே போல் டாப்பில் பாருங்கள் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்கா. ஸோ இந்த இடத்துல இருக்கும்போதே நம்ம டெலிகிராம் சேனலில் மென்ஷன் பண்ணியிருந்தேன், போத் நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி ஒரு பொசிஷனல் ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் இருக்குது. மார்க்கெட் கரெக்ஷன் ஆகும். அப்படி கரெக்ஷன் ஆச்சுன்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 41,000 வரைக்கும் கரெக்ஷன் ஆகும் அப்படின்றத பார்த்தோம். எக்ஸாக்டாக இன்றைக்கி லோ எவ்வளோ தூரம் லோ ஆகிருக்கு, 40,990 தான் இன்றைக்கி லோ. ஓகே, ஸோ இதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும், இதுக்கு அடுத்து வரக்கூடிய மார்க்கெட்டில் டாப்பில் 41,800 அண்ட் பாட்டமில் 41,000. ஓகே, ஆப்ஷன் ஹெட்ஜிங் பண்ணுறவங்க இந்த லெவலில் யூஸ் பண்ணி நீங்கள் ஹெட்ஜிங் மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டில் இருக்கும்போது என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுமோ யூஸ் பண்ணி பாருங்கள். சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். பெரிய ஒரு மூமெண்ட்ஸ் வந்து இல்லை இதில் ஆப்ஷன்ஸில். பேங்க் நிஃப்டியில் ஸோ இந்த மாதிரி ஸ்கெனாரியோவில் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஒரு மிடில் இருக்குது. இந்த மாதிரி மிடில் ஜோனில் டாப்லேயும் நம்ம கணிக்க முடியாது, பாட்டம்லேயும் கணிக்க முடியாது. ஸோ இதுக்கு மேலே எபோவில் வந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆச்சு. அதாவது இன்றைக்கி மார்னிங் கூட சொல்லியிருந்தேன், பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 41,600 இதுக்கு எபோவில் மட்டும்தான் ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக 41,595 வரைக்கும் போயிட்டு மார்க்கெட் திரும்பவும் கீழே ஃபால் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இது கம்ப்ளீட்டாக ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டு தான். பேசிக்ஸ் ட்ரெண்ட் அனாலிசிஸே நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணும்போது இந்த அளவுக்கு அக்யூரசி கொடுக்குது. ஈவன் நம்ம ஜிஏ மெத்தட் எம்ஐ மெத்தட்லலாம் இன்னுமே அக்யூரேட்டாக இருக்கும். எக்ஸாக்ட் அந்த ஹை லோ டேர்னிங் பாயிண்ட்லாம் இருக்கும். சப்போஸ் மார்க்கெட் வந்து பாட்டமில் 41,370 பிரேக் அவுட் ஆகும்போது இது இன்னும் கீழே ஃபால் ஆகலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இந்த வேவை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே இந்த இதை ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே க்ரூட் ஆயில் பார்த்தோம். ஃபஸ்ட்டு எவ்வளோ இருந்தது பாருங்கள், 7,335 ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இப்போ வரைக்கும் பாருங்கள் கிட்டத்தட்ட எவ்வளோ பாயிண்ட் கீழே ஃபால் ஆகிருக்கு. இதில் ஒரு 25 பாயிண்ட்ஸு, அதில் ஒரு 35 பாயிண்ட்ஸு. ஸோ மோர் தென் 50 பாயிண்ட்ஸு வந்து கீழே ஃபால் ஆகிருக்கு. இப்போ டெலிகிராம் சேனலை பார்த்துருக்கவங்க, இதில் புட் ஆப்ஷன் எடுத்துருக்கவங்க அண்டு க்ரூட் ஆயில் செல் பண்ணவங்க ஒரு நல்ல ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபைன். ஸோ நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் ஓவரால் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் இருக்குது. சப்போர்ட்டிவ் ட்ரெண்டுக்கு எபோவில் தான் ட்ரேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் கவனிக்க வேண்டியது வந்து என்னென்னா, இந்த ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆகுதா, டேயில் பிரேக் அவுட் ஆனால் மட்டுமே டவுன் சைட் கரெக்ஷன் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதர்வைஸ் நாளைக்கு ஒரு கேப் அப் ஆனாலோ இந்த ட்ரெண்டுக்கு எபோவில் ஓப்பன் ஆனாலோ ஸ்டே ஆன் பை சைட். ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து இதில் தெரிவிங்க, உங்களுக்கு எப்படி புரிஞ்சுது அப்படிங்கிறதையும் தெரிவிங்க. சப்போஸ் ஏதாவது ஸ்டாக்ஸில் நீங்கள் இண்டிவிஜுவலாக ட்ரேட் பண்ணுறீங்க, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் போஸ்ட் பண்ணணும், ட்ரெண்ட் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அந்த ஸ்டாக்கை நான் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதில் ஆன்சர் வந்து போஸ்ட் பண்ணுறேன், என்னோடய வியூ வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய டைரக்ட் கிளாஸ் வந்து இந்த வாரம் டியூ டு ஹெவி ரெயின்றதுனால இந்த வார கிளாஸ் வந்து அடுத்த நெக்ஸ்ட் வீக் வந்து போஸ்ட்பண்ட் ஆகுது. அண்ட் டைரக்ட் கிளாஸஸும் கம்மிங் வெனஸ்டே வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கீழே ஸ்க்ரோல் ஆகிற நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் காய்ஸ். பாய், தேங்க்யூ.